வாட்ஸ்அப் உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல பயன்படுத்துறீங்களா? அப்பனா நான் இந்த வீடியோல 2 வித்தியாசமான ஃபீச்சர்ஸ சொல்லப் போறேன். இது எல்லாமே புதுசு. உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. முன்னக்கூட்டியே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் குடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்ல நீங்க டெக்ஸ்ட் மெசேஜ்ல அதிகமா பயன்படுத்திருப்பீங்க. நீங்க ஒருத்தருக்கு டெக்ஸ்ட்ட பயன்படுத்தி சென்ட் பண்ணீங்கன்னா, அவரு ஈஸியா அத படிச்சு தெரிஞ்சுப்பாரு. அதே மாதிரி நீங்க வாய்ஸ் மெசேஜ பயன்படுத்துனீங்கன்னா, அந்த வாய்ஸ் மெசேஜ்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? அத நீங்க ப்ளே பண்ணி கேட்கணும். ரீசென்ட்டா வாட்ஸ்அப் அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு அப்டேட்ட குடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்னா, வந்த வாய்ஸ் மெசேஜ்க்கு கீழ டெக்ஸ்ட்டும் குடுக்க போறாங்களாம். அதாவது அந்த ஆடியோல அவர் என்ன சொல்லியிருக்காரோ, அத அப்படியே டெக்ஸ்ட்டாவும் நமக்கு குடுக்க போறாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி அப்ளை ஆகாது. வாட்ஸ்அப்போட செட்டிங்ல இதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு இடத்த குடுக்க போறாங்க. அங்க போயிட்டு அந்த டாகுல வந்து நீங்க ஆன் பண்ணா மட்டும் தான் வந்த வாய்ஸ் மெசேஜ்க்கு கீழ அந்த டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சரி, இது எத்தன மொழிகள்ல இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மொழிகள்ல இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுல ஹைலைட்டான ஒரு மொழினா ஆங்கிலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹிந்தி. இந்த இடத்துல நம்ம மொழி மிஸ்ஸிங். மேபி இன் ஃபியூச்சர்ல எல்லா மொழிகளும் சப்போர்ட் பண்ற மாரி வரலாம். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். சோ இந்த அற்புதமான விஷயம் கூடிய சீக்கிரத்துல உங்க வாட்ஸ்அப்ல நீங்க பார்க்கலாம். 2வது இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர், நீங்க வாட்ஸ்அப்ல ஒருத்தரோட சாட் பண்றீங்க. டெக்ஸ்ட் மூலியமா நீங்க சாட் பண்றீங்க. அப்ப எதிர் தரப்புல உள்ள நபர் வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத நமக்கு காட்டும். டாப்ல அவருடைய நேம்க்கு கீழ டைப்பிங் அப்படின்னு காட்டும். நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப டைப்பிங்னு காட்டுச்சுன்னா அவர் டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவர் ரிலீஸ் பண்ணிடுவாரு. அதாவது நம்முடைய அந்த கவனம் ஃபுல்லா எங்க போகும்னா மேல போ. சோ இதுக்காக வாட்ஸ்அப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த டைப்பிங் அப்படிங்கிற விஷயத்த அப்படியே துண்டா தூக்கி கீழ கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நீங்க டைப் பண்ணி அந்த மெசேஜ் எல்லாம் சென்ட் பண்ணுவீங்கல்ல, அந்த சாட் பகுதிக்குள்ளேயே டிஸ்ப்ளே பண்ண போறாங்க. இனி யாராச்சும் உங்க கூட சாட் பண்ணும்போது எதிர் தரப்புல நபர் டைப் பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஒரு 3 டாட் காட்டும். அப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம், அவர் இன்னமும் டைப் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அர்த்தம். சோ டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இது அப்ளை ஆகாது. இது வாய்ஸுக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப். கூடிய சீக்கிரத்துல இந்த அற்புதமான ஒரு ஃபீச்சர் டிஃபால்ட்டா இது அமைய போகுது. சோ இவ்வளவு நாளா நீங்க அந்த நபரோட நேம்க்கு கீழ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ எல்லாமே அந்த கான்வர்சேஷன், அதாவது நீங்க சாட் பண்றீங்கல்ல, அந்த பகுதியிலே டிஸ்ப்ளே பண்ண போறாங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ நீங்க மட்டும் இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கிட்டா போதாது. சோ உங்களால முடிஞ்சா 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, வழக்கம் போல கீழ நெறைய பட்டன் இருக்கு. மிதச்சு விட்டுருக்காங்க. பிடிச்சத ஒண்ண தட்டி விட்டுக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.